இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த கொட்டை கரந்தையை பற்றி தெரியாத சித்த ஆயுர்வேத மருத்துவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொட்டை கரந்தை மிக பிரபலமான ஒரு மூலிகைன்னே சொல்லணும். குறிப்பாக இந்த கோடை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா களிமண் பூமிகளில் சேறு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அழகான ஒரு ஊதா நிறமான பூக்களை கொண்டு பார்ப்பதற்கு ஒரு செர்ரி போலவே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மூலிகை இது. செஃபாராந்தஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய தாவரவியல் பெயர். இந்த கொட்டை கரந்தையை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவத்தில் தீர்க்க முடியாத நிறைய நோய்களுக்கு உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். புற்றுநோயாகட்டும், உயிர்கொல்லி நோயின்னு நம்ம சொல்லக்கூடிய காச நோயாகட்டும், தொழுநோயாகட்டும், அதே போல் இன்றைக்கு மிக சவாலாக இருக்கக்கூடிய HIV சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லக்கூடிய ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாகட்டும், SLEன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயாகட்டும், இந்த நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நோய்கள். மாடர்ன் மெடிசனில் பெரும்பாலும் ஒரு மருத்துவர் இந்த நோயை டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னா உடனே சொல்லக்கூடியது, சாரி இதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வேணால் சில ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுத்து இதை கட்டுக்குள் வேணால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இந்த நோய்கள்னால் சமீப காலங்களில் உருவான நோய்கள் கிடையாது. இந்த நோய்கள்னால் தொன்று தொட்டு மனிதன் இருக்கின்ற காலத்திலிருந்தே இருந்து கொண்டிருக்கின்ற நோய்கள். இந்த நோய்களை பற்றி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் நிறைய குறிப்புகள், நிறைய முறையான வகைப்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த கொட்டை கரந்தையை ஒரு மிகப்பெரிய மூலிகையாக இந்த இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ், அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதே போல் ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 பிரச்சனைகள். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், அல்லது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், அல்லது ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 பிரச்சனைகளாகட்டும், இந்த 3 பிரச்சனைகளுக்குமே இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் மிகப்பெரிய தீர்வுகள் கிடையாது. வலி நிவாரண மாத்திரைகள் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், அல்லது ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகள், அல்லது பயாலஜிக்கல் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய சில மருந்துகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடல் பக்க விளைவு சந்திப்பதோடு இந்த நோயிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழல் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு என்ன நல்ல மருந்து அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த கொட்டைக்கரந்தை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. கொட்டைக்கரந்தை முழு தாவரமாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கும். அந்த தாவரத்துடைய முழு பகுதியை வாங்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க. அப்புறம் ஒரு வெள்ளை துணியை கொண்டு அதை நல்லா சலிச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் 1 கிராம் அளவுக்கு எடுத்து சுத்தமான பசு நெய் ஒரு தேக்கரண்டி, அதே போல் நல்ல வெல்லம் ஒரு 3 கிராம், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு 3 மாதம் இதை சாப்பிட்ட பிறகு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலிகளில், வீக்கங்களில் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போதும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போதும், இல்லை ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் ஏற்படும் போது காலை எழுந்தவுடன் இருக்கின்ற முதல் அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நரக வேதனையான ஒரு விஷயமா இருக்கும். கால்களை நகர்த்த முடியாது, கால்கள் ஊனி நடக்க முடியாது, கைகளை கூட ஏதாவது ஒரு பொருள் பிடிக்கணும்னா முடியாது. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் வெந்நீரில் கையை வச்சு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதன் பிறகு தான் கைகளோட இயக்கத்தையே கொண்டு வராங்க. அப்போ அந்த அளவுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கும்போது இதை குணப்படுத்தக்கூடிய மருந்து மிகச் சுலபமான மருந்து. கொட்டைக்கரந்தையுடைய சூரணம் 1 கிராம், அதாவது அரைத்து சலித்து துணியில் சலித்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் சூர்ணம் 1 கிராம், நல்ல பசு நெய், உருக்கப்பட்ட பசு நெய் 1 தேக்கரண்டி, அதாவது 5 மில்லின்னு வச்சுக்கலாம். வெல்லம், நல்ல அச்சு வெல்லம் அல்லது சுத்தமான வெல்லம் கிடச்சிதுன்னா அந்த வெல்லத்தை லேசாக நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி ஆகும். அந்த தண்ணி மாதிரி ஆகும்போது இந்த நெய் அதில் கலந்துருங்க, இந்த பவுடர் அதை கலந்துருங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு உருண்டை மாத்திரையாக பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு வரும். அந்த மாத்திரையை ஒரே ஒரு மாத்திரை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிட ஆரம்பிங்க.
ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிட்ட பிறகு உங்களுடைய உடல் நலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டிஃப்னஸ் குறையிறத பார்க்கலாம். வலிகள் வேதனைகள் குறைந்து சாதாரணமாக உங்கள் வேலைகள் செய்ய முடிவதை பார்க்கலாம். நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன் என்னவோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அது கூட இது ஒன்று மட்டும் சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா கொட்டைக்கரந்தை ஒரே ஒரு மூலிகை தான். நெய்யும் வெல்லமும் பொதுவாக நமக்கு உணவுப் பொருட்கள் தான். இதில் எந்த விதமான பக்க விளைவும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை நீங்கள் எடுக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 3 மாதம் கழித்து உங்களுடைய இரத்த பரிசோதனைகளை செய்து பாருங்கள். ரொமட்டாய்ட் ஃபேக்டர் எப்படி இருக்குது, உங்களுடைய சிஆர்பின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் அது ரெண்டுத்துலேயுமே ஒரு மாற்றம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களுடைய ரொமட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை குறைக்க முடியும் என்றால் நீங்கள் தாராளமாக குறைத்து கொள்ளலாம். ஏன் இந்த ப்ரிப்ரேஷன் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2000லேருந்து 2004 வரலும் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்காக நான் இந்தியா முழுவதும் ட்ராவல் செஞ்சு இருக்கக்கூடிய வைத்தியர்களை சந்தித்து அவங்க செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகள் படி ஒரு மாடர்ன் மெடிசன் அப்ரோச்சில் அது எந்த அளவுக்கு குணமாகிறது, எந்த அளவுக்கு வலிகளை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்வது தான் நான் பண்ணேன். அந்த வகையில் இந்தியா முழுவதும் போய் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மூலிகை மருத்துவர்களை சந்தித்து அவங்களோட ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனும் டாக்குமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதை பேட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னோடய தலையாய வேலையாக இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வைத்தியருடைய முக்கியமான வேலை வந்து இந்த மாதிரி வலி சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கு அவர் மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் வேலை. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு காலையில் போனோன்னா ஒரு 1000 பேர் நின்றுருப்பாங்க. அவர் எல்லாருக்கும் ஒரே மருந்து தான் கொடுப்பாரு. நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இதே மருந்து தான். கொட்டைக்கரந்தையுடைய சூரணம், அதே போல் நெய், வெல்லம், இது 3ஐயும் சேர்ந்து ஒரு, அதுக்கு பேர் வந்து மீட்டா குட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிப்பு மாத்திரை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். அந்த இனிப்பு மாத்திரையை மட்டும் அவர் பேஷண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 2 சாப்பிடுங்க 3 சாப்பிடுங்கன்ற அளவு மட்டும் அவர் நிர்ணயித்து கொடுத்துட்டே இருப்பார். அந்த அந்த ஒரு ஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிரசித்தம். நிறைய பேர் வந்து அதை தொடர்ந்து வாங்கிட்டு போவாங்க. என்னோடய ஜாப் என்ன இருந்ததுன்னா, அங்கே போயிட்டு அவங்க உண்மையிலேயே அதில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கா பார்த்து அதை டாக்குமெண்ட் பண்ணுறது. அதை பார்க்கும்போது என்ன விஷயம் புரிஞ்சதுன்னா, இந்த கொட்டைக்கரந்தை, வெல்லம், அதே போல் நெய், இது 3ம் சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளும் போது 3 மாத காலத்தில் நோயாளிகளுடைய சிஆர்பின்னு சொல்லக்கூடிய அளவு குறைந்தது. அதே போல் இஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டோட அளவு குறைந்தது. அதே போல் ரொமட்டாய்ட் ஃபேக்டரில் நல்ல முன்னேற்றம் இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய வலிகள் வேதனைகளில் நல்ல மாற்றம் இருந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது. எனவே நேர்களே, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ், இந்த 3 பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப சுலபமாக ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன், நெய் வீட்டில் இருக்கும், வெல்லம் வீட்டில் இருக்கும், கொட்டைக்கரந்தை மட்டும் வாங்குங்க, பவுடர் பண்ணுங்கள். 1 கிராம் கொட்டைக்கரந்தை, 5 மில்லி அளவுக்கு நெய், 3 கிராம் வெல்லம், இதெல்லாம் ஒன்றா கலக்குங்க. காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் இந்த ப்ரிப்பரேஷனை முதல்ல சாப்பிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வெந்நீர் குடிங்க. ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள், ஸ்டிஃப்னஸ், முட்டு வீக்கத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தேவைகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் சமூகத்தில் பலரும் பேச தயங்குகிற விஷயங்களை நாம் வெளிப்படையாக பேசி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பலரும் பேசக்கூடிய பல கருத்துக்கள் என்பது சொல்லக்கூடிய, நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், பொது இடங்களில் சந்திக்கக்கூடியவர்கள், அந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கிற விஷயங்கள் அவர்கள் மனதில் நீண்ட காலமாக குமுறி கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்லுகிற போதுதான் எதையெல்லாம் இந்த சமூகம் வெளிப்படையாக பேச மறுக்கிறதோ அதையெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசி வந்திருக்கிறோம் என்பதை நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்றைக்கும் நாம் பேசப்போகிற ஒரு விஷயம். அதாவது பொதுவாக இந்த ஆபாச இணையதளங்களை பற்றிய ஒரு விவாதங்கள் மிகப்பெரிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆபாச இணையதளங்களை தடை செய்வது தொடர்பான
ஒரு கருத்துக்களும் கூட மிக வலிமையாக முன்வைக்கப்படுகின்றன. அது தொடர்பாக எடுக்கப்பட்ட சில முயற்சிகள் என்பது கூட முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் ஆபாச இணையதளங்களை கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக நினைத்து அதை ஆதரிக்கக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள். அதே சமயம் ஆபாச இணையதளங்கள் ஏற்படுத்தக்கூடிய சமூக விளைவுகள், உளவியல் விளைவுகளை பற்றி அச்சத்துடன் விவரித்து அதன் காரணமாக இந்த இணையதளங்கள் சமூகத்தினுடைய பொதுவெளியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் நாம் இந்த ஆபாச இணையதளங்கள் என்பது நாம் பெரும்பாலும் குழந்தைகள் அவற்றை பார்த்துவிடக்கூடாது, அவர்களை எப்படி தடுத்து வைப்பது, அல்லது குழந்தைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஆபாச வலைத்தளங்களை நாம் தடை செய்வது என்பதை பற்றி நாம் நீண்ட விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகளிலெல்லாம் குழந்தைகளை மையமாக வைத்த ஆபாச வலைத்தளங்கள் அவை தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் மிகுந்த கவனத்துடன் தங்கள் குழந்தைகள் ஆபாச இணையதளங்களை பார்க்கிறார்களா என்று மிகுந்த விழிப்புணர்வுடன் மேற்கு நாடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் அத்தகைய கண்காணிப்புகள் எதையுமே செய்ய முடியவில்லை. நம்மால் ஆபாச வலைத்தளங்களை நாம் பெருமளவிற்கு கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கின்றன. முக்கியமாக நம் குழந்தைகளை பற்றி நாம் பேசினோம். இதை பற்றி இதற்கு முன்னாலும் நாம் பேசியிருக்கிறோம். குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த ஆபாச இணையதளங்கள் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதை தொடர்ந்து வரக்கூடிய பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதிலும் முக்கியமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், மிக மோசமான பாலியல் துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு நடப்பதை இந்த ஆபாச இணையதளங்களை வலைத்தளங்களை பார்ப்பவர்கள் அவற்றை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பரீட்சித்து பார்க்கிற போது அல்லது சொந்த வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிற போது அதற்கு தன்னுடைய துணையாக இருக்கக்கூடியவர் உடன்படாத போது பெரிய வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான பாதிப்புகளை அடையக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து மருத்துவர்களும் பல்வேறு வித சமூக ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு பெரிய சமூக நோயாக இது மாறிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு ஆபாச வலைத்தளங்களை பெரும்பாலான இளைஞர்கள் அல்லது பெரும்பாலான மனிதர்கள் பார்க்கிறார்கள், எல்லா வயதினரும் பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் நம்முடைய செல்ஃபோன் உட்பட எல்லாவற்றிலும் அவை இலவசமாக கிடைக்கின்றன என்பது அவற்றை நுகர்வதில் பெறுவதில் யாருக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்ய அவர்கள் பார்க்கிற போது அவை எல்லாமே சித்தரிக்கப்பட்டவை, மிகைப்படுத்தப்பட்டவை, இயற்கைக்கு புறம்பான பல விஷயங்கள் இதில் காட்டப்படுகின்றன. அதை மனிதர்கள் நடைமுறை வாழ்க்கையில் அதை பின்பற்றுவது என்பது பல்வேறு விதமான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆபாச வலைத்தளங்களுக்கு ஒரு அடிமையானவர்கள், அவற்றை பார்த்து பழகியவர்கள் உணர்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக ஆபாச வலைத்தளங்களை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய மனநோய் என்று உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அவர்கள் ஒரு கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பவர்கள் என்று அவர்களை சித்தரிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பாலுறவிற்கு அது ஒரு இயற்கைக்கு மீறிய ஒரு முக்கியத்துவத்தை அளிப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மனநோய்க்கு அவர்கள் ஆட்பட்டவர்களாக அவர்களை உளவியல் மருத்துவம் பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆபாச வலைத்தளங்கள் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் அந்த பாதிப்பை மற்றவர்களுக்கும் கடத்துகிறார்கள். குடும்ப வன்முறையில் இது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. நிறைய விவாகரத்து வழக்குகளில் கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஆண்களால் மேற்கொள்ளப்படுகிற பெண்கள் நிறைய பேர் வருகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் இது போன்ற காரணங்கள் தான். அதாவது ஒரு அதீதமான ஒரு பாலியல் வெளிப்பாடு, அதன் அடிப்படையில் பாலியல் துன்புறுத்தல்களை செய்வது என்பது இன்றைக்கு பல ஆண்களினுடைய மனோபாவமாக மாறிவிட்டது. இவற்றை எதிர்கொள்ள முடியாத பெண்கள் விவாகரத்து கோருவதும், சில பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மனப்பிறழ்வுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த ஆபாச வலைத்தளங்களினுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கின்றன. இந்த ஆபாச வலைத்தளங்கள் தொடர்பான இன்னொரு ஆய்வு என்பது இந்த பாலியல் பலாத்காரம் சார்ந்த இந்த வீடியோக்களை, அதாவது அந்த காட்சிகளை எந்த வயதினர் பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிற போது 70% இளைஞர்கள், அதாவது 19 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் பாலியல் வன்முறை சார்ந்த காட்சிகளை, ரேப் என்று சொல்லக்கூடிய அந்த வன்முறை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கிறார்கள். அதில் கணிசமானோர் அவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் எப்போதாவது அவர்கள் அதை தங்கள் சொந்த வாழ்க்கையில் செய்து பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள் இந்த பாலியல் வன்முறையை என்று அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. நாம் இப்பொழுது பெருகி வரக்கூடிய பாலியல் குற்றங்களில் இந்த ஆபாச படங்கள் அல்லது ஆபாச வலைத்தளங்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்று கேட்டால் மிக இளம் வயதில் இந்த படங்களை பார்க்கக்கூடியவர்கள் அவற்றை அந்த சித்தரிக்கப்பட்ட அல்லது மிகையான அந்த காட்சிகளை அவர்கள் உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அது வாழ்க்கையில் சாத்தியம் என்று நம்புகிறார்கள். அதற்காக ஒரு குற்ற பின்னணியை நோக்கி, குற்ற இயல்பை நோக்கி அவர்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆக மனநோயாளிகளாக மனிதர்கள் இந்த ஆபாச வலைத்தளங்கள் மாற்றுகின்றன, குற்ற இயல்பு கொண்டவர்களாக மாற்றுகின்றன.
எல்லாவற்றையும் விட இந்த ஆபாச படங்களை தயாரிப்பதற்காக, அவற்றில் நடிக்க வைக்கப்படுவதற்காக நிறைய குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள், நிறைய பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். அந்த மேன் டிராஃபிக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த மனித கடத்தலில் இந்த ஆபாச படத்துறை என்பது மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது என்பதையும் கூட நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஆபாச படங்கள் சமூகத்தினுடைய ஆன்மாவை அரிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் CITO தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் திரு எஸ். கண்ணன். ஒரு தொழிற்சங்கத்தோட மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைய அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு, தொழில்கள்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு தேக்க நிலையில இருக்கு, மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். CITO தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. ஒரு அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நாட்டில் வந்து நிறைய கொள்கை முடிவுகள் மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கிறதுனால பொதுவாக பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறத பார்க்குறோம். தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கையெல்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னாலும் தொழில் அமைப்புகள், நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றதை பார்க்குறோம். இந்த கொள்கை முடிவுகள்னால இன்னைக்கு இருக்கிற தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு? அதாவது பொதுவாக உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை துவங்கி இது வந்து ஒரு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற காலம். இந்த 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற காலத்தில் தொழில் வளர்ச்சியும் பெற்றிருக்கு, பழைய தொழில் நலிந்து அது இல்லாமலும் போயிருக்கு. குறிப்பாக பாரம்பரிய தொழில்களில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி புதிய தொழில்களில் ஒரு சிறு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சிறு முன்னேற்றம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த 1-2 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது மாதிரியான தொழிற்சாலைகளை அழித்து அதன் மீது புதிய வடிவத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக MNC என்று சொல்லப்படுகிற பன்னாட்டு நிறுவனங்களின் மூலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. நவீன கார்கள் அதன் மூலம் அறிமுகமாயிருக்கு. தொழில்நுட்பம் அப்படிங்கிற விதத்தில் சில தொழில்நுட்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. பல தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே நாம் அனுபவித்து கொண்டிருந்த தொழில்நுட்பங்கள் தான். அந்த வகையில் நாம் இந்த வரவேற்பு, இதை வந்து தாராளமயமாக்கல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் வந்து விமர்சனத்தோடு தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. விமர்சனத்தோடு பார்த்தா தான் நம்முடைய வேலை வாய்ப்பில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத கணக்கிட முடியும். இப்போ நீங்கள் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா அல்லது மறைமலை நகர் என்று சொல்லப்படுகிற செங்கல்பட்டு தாலுகா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய இதர சில பகுதிகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து குவிந்திருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் ஏற்கனவே இருந்த பாரம்பரியமான விவசாய உற்பத்தியின் மீது இது கட்டமைக்கப்பட்டிருக்கு. விவசாய தொழில் செய்து கொண்டிருந்த வேலைவாய்ப்பை அது நிர்மூலம் செய்துவிட்டு புதிய வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கு. ஏற்கனவே இருந்த படிக்காத பாமர உழைப்பாளி மக்கள், கரத்தால் உழைத்த மக்களினுடைய வேலைவாய்ப்புக்கு தகர்த்துட்டு படித்த தொழில்நுட்ப இளைஞர்களுக்கு பகுதியளவு வேலையை கொடுத்துருக்கு. பகுதியளவு வேலையில்லா திண்டாட்டத்தையும் அது உருவாக்கி வச்சுருக்கு. அப்போ இதுதான் நாம் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவ் வந்து நம்ம நாட்டை பொறுத்தவரை அது கொஞ்சம் குறைவாகவும், நெகட்டிவ் வந்து அதிகமாகவும் இருக்குது. அப்படி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து இதனுடைய இன்னொரு சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக கிடைத்த லாபம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்த வேலைவாய்ப்பை விட மிக அதிகமாக பன்னாட்டு நிறுவனங்கள் எடுத்து சென்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நோக்கியா வந்து இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய GST டேக்ஸ் உள்ளிட்ட விஷயங்களை அதில் நான் இணைக்கணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நோக்கியா நிறுவனம் இந்தியாவிற்கு வந்தபோது நம்முடைய சென்னையில், அது சென்னைக்கு அருகில் அது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செல்ஃபோன் உற்பத்தியை துவக்கிய போது 30,000 இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அந்த நிறுவனத்திலும் அது சார்ந்த நிறுவனங்களிலும் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனம் மூடப்பட்டதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 25,000 வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதன் மூலமாக மறைமுக வேலைவாய்ப்பையும் அளிக்கப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். நிர்வாகத்தின் மூலமாக வரவேண்டிய அந்த டாக்ஸ் ஏற்பாட்டில் நோக்கியா நிறுவனம் அடைந்திருக்கக்கூடிய பலன், அதுக்கு பலன் போயிருச்சு. ஆனால் அதை இங்கே செலுத்தாததுனால
இங்கே வேலை வாய்ப்பு மூடிடுச்சு, கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை அமலாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற போது அந்த நிறுவனம் நான் அப்படி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் என்ன கண்டிஷன் பண்ணிங்கன்னா நான் இருக்க மாட்டேன், நான் பறந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்குது. ஸோ இந்த தாராளமயமாக்கல் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்முடைய அரசு நெருக்கடி கொடுத்தால் பறந்துடுவாங்க, நம்முடைய அரசு தாராளமாக விட்டு கொடுத்தா அவங்க தாராளமாக இருப்பாங்க. அதுதான் இந்த தாராளமயமாக்கலின் மூலமாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதில் பலன் யாருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு இதை வந்து நீர்க்குமிழி போன்ற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க பொருளாதார அறிஞர்கள். இது ஒரு பபிள் பாட் விஷயம் மாதிரியான தன்மையில் சொல்கிறாங்க. அப்போ நீர்க்குமிழி மாதிரி இருக்கிறது காரணம் என்ன, அது நீர்க்குமிழி இருக்கும், ஆனால் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, எப்போ வேணால் அது உடஞ்சிரும். அது மாதிரி இந்த பன்னாட்டு நிறுவனங்களின் இந்த தாராள அணுகுமுறை காரணமாக, அரசின் தாராளவாதத்தை அனுபவிப்பதன் காரணமாக அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குது. அந்த தாராளவாதம், அதனுடைய அனுபவிப்பு, அதனுடைய லாபம், அதனுடைய விகிதாச்சாரம் குறையிற போது அது எப்போ வேணால் பறந்துடும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு வரும்போது நீங்களே சொன்னிருக்கீங்க பொருளாதார வல்லுநர்கள் இதெல்லாம் இருக்காங்க. ஒரு நாட்டோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு வரும்போது அந்த நாட்டு மக்களோட பாதுகாப்பு, வேலைக்கான உத்தரவாதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அரசு கவனம் செலுத்தி அந்த ஒப்பந்தமாக ஆக்கியிருக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? கண்டிப்பாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாமே இதையெல்லாம் செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிஷன் தான் கொடுக்குறோம். இப்போ ஜிஎஸ்டி பற்றி இடதுசாரிகளோ அல்லது மாநில அரசை வலியுறுத்தக்கூடிய மாநில கட்சிகளோ, மாநில உறவை மேம்படுத்தக்கூடிய கட்சிகளோ ஏன் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாராளமய கொள்கையில் வந்து குவியக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் அதற்கு நிறைய சலுகைகளை தர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நீங்கள் மத்திய அரசு இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பில் 1945 பாம்பே பிளான் அப்படின்னு ஒரு பிளானை உருவாக்கினாங்க. அதில் இந்தியாவினுடைய அன்னைக்கு இருந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிர்லா மாதிரியான பெரிய நபர்கள் அதில் பங்களிப்பு செஞ்சாங்க. அந்த பங்களிப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக கவர்மெண்ட் வந்து தன்னுடைய வருவாயை அதிகப்படுத்தணும், அதாவது மறைமுக வரியின் மூலமாக தன்னுடைய வருவாயை அதிகப்படுத்தணும். நேரடி வருவாய் பற்றி அது பேசலை. ஏன்னா அவங்க அன்றைக்கி சொற்பமான எண்ணிக்கையில் முதலாளிகள் இருந்தாங்க, அவங்களால அதை சொல்லவும் முடியாது. இன்னொன்று, அவங்க பக்கத்தில் அவங்க ஒரு சில பெரிய கனரக தொழில்களை துவங்க வேண்டும் என்று சொன்னால் அரசு தான் துவங்கணுங்கிற நிலைமை இருந்தது. அவங்க கையில் அவ்வளோ பெரிய மூலதன பணம் வந்து இல்லை. எனவே அரசு துவங்க வேண்டியிருந்தது. அப்போ அரசு எங்கேருந்து துவங்கும்? விடுதலை அடைந்த இந்தியாவில் அரசு வந்து துவங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து உருவாக்குறாங்கன்னா அரசு மறைமுக வரி மூலமாக தான் உருவாக்கணும். இப்போ இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி எல்லாமே வந்து மறைமுக வரியை மேம்படுத்துவது சம்மந்தமாக பேசுகிறோம். இப்போ நீங்களும் நானும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தான் நுகரக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளிலிருந்து எல்லா விதமான நுகர்வுப் பொருள்கள் மீதும் வரியை செலுத்தக்கூடிய விகிதாச்சாரம் வந்து சமப்படுத்தப்படுது. இப்போ ஜிஎஸ்டிங்கிற பேரில் ஒரு இதை உருவாக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நான் நுகரக்கூடிய பனை பொருட்களுக்கு ஒன்றுமே வரி கிடையாது, ஆனால் இப்போ 5% வரி வரும் என்று அஞ்சப்படுகிறது. அப்படின்னா சாதாரணமாக ரோட்டோரத்தில் இருந்து விற்பனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பனை பொருட்கள் அது கூட காஸ்ட்லியாக மாறுது. அப்படின்னா அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சொற்ப தொழிலாளர்களும் தங்களுடைய வேலையை இழப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதார பாதிப்பு அதுக்குள்ளே இருக்குது. இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அளித்து கொண்டு இருக்கக்கூடிய தாராளமய கொள்கை காரணமாக அவங்களுக்கான நேரடி வரி வருவாய் இருக்குது பாருங்களேன், அதை வந்து குறைச்சிட்டு மறைமுக வரி வருவாயை அதிகரிக்கிறாங்க. இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் வர்றபோது அவங்களுக்கு தண்ணீர் எல்லாம் ஃபில்லாக கொடுக்குறோன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டி அதுக்கான ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்கிறோம், இன்னும் பல்வேறு விதமான உள்கட்டமைப்புகள் என்று சொல்லுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை நாம் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் வந்து அரசு தன்னுடைய செலவிலிருந்து, அரசு பட்ஜெட்லேருந்து நிறைய செலவு பண்ணுது. இதெல்லாம் செய்து கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. அப்போ இதை செலவு பண்ணுற போது அரசு கஜானாவில் கணிசமாக செலவாகுது. அதுக்கு வருவாய் என்ன அப்படின்னு பார்த்தா 5 வருஷம் டேக்ஸ் கன்செஷன் கொடுக்குறோம். அப்புறம் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் செய்கிற போது நேரடி வருவாய் அரசுக்கு குறைந்து மறைமுக வரியின் மீதான வருவாயை அரசு மேம்படுத்துது. சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லும்போது இதை ஒரே ஒரு ஃபார்முலாவில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதற்கான தேவை, அதற்கான அமைப்பு, பொருளாதார உற்பத்தி இதெல்லாம் வந்து வேறுபடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற நம்மளுடைய நாட்டில் இந்த ஜிஎஸ்டி முறை வந்து எவ்வளோ தூரம் நம்ம அதை சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, அரசு இன்றைக்கி அதனுடைய கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டிருக்கிறதுனால கொண்டு போகலாம். ஆனால் பாதிப்பு வந்து நாளடைவில் இன்றைக்கி துவக்கத்தின் போது
பல வரி வருவாய் வந்து டெக்ஸ்டைல் மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் 18% கொண்டு வர போகிறோம். அப்புறம் வேறு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ரெடிமேட் ஷர்ட்டு அந்த மாதிரியான பொருள்களுக்கான உடைகளுக்கான பொருள்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வரி வருவாயை 25%லேருந்து 18 குறைக்க போகிறோம். இப்படி சில விஷயங்களை வெளிப்படையாக விவாதிக்கிறாங்க. ஆனால் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் இறுதிப்படுத்தப்படாத பொருள்கள் நிறைய இருக்குது. அந்த பொருள்கள் குறித்து நாம் உணவுப் பொருள்கள் குறித்து பல்வேறு விதமான பொருள்கள் குறித்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு பாஜக அரசு நாங்கள் ஜூலை 1ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் சரி செய்து 1லேருந்து அமலாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. 1. 2, இது மாநில அரசினுடைய உரிமையை பறிக்குது. இது வந்து பன்னாட்டு கம்பெனிகள் வர்றாங்க, பல்வேறு விதமான வளர்ச்சி போக்கு ஏற்படுது. உலகம் முழுவதும் நாம் வந்து வர்த்தகம் பெருகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எனவே ஒரு ஒரே சீரான வளர்ச்சி வரி விதிப்பு முறை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, உலகமயமாக்கலுக்கும் தாராளமயமாக்கலுக்கும் மூல இடமாக சொல்லப்படுகிற ஆதி இடமாக சொல்லப்படுகிற அமெரிக்காவில் 51 மாநிலங்கள் இருக்குது. அங்கே மாநிலத்துக்கு மாநிலம் வரி விதிக்கிற முறை இருக்குது. அங்கே சாத்தியம்னா இந்தியாவில் ஏன் சாத்தியம் இல்லை? அவங்களுக்கு ஒரே சீரான வரி தேவையில்லை என்று கருதுகிற போது இந்தியாவில் ஏன் தேவை வருது? இப்போ இது வந்து ஒரு கேள்வி. இது ஏதோ ஒரு முரண்பட்ட விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. 2, மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு இதில் ஒரு சிறப்பு ஆர்வம் காட்டிகிட்ருக்காங்க. அவங்க பல விஷயங்களுக்கு இந்தியா முழுவதும் ஒன்று போன்ற ஒரே மாதிரியான பண்பாடு வேணும், ஒரே மாதிரியான வரி வேணும், ஒரே மாதிரியான உணவு பழக்கங்கள் வேணும், ஒரே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி என்று சொல்லுகிற யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லுகிற பல விஷயத்தை வலியுறுத்துகிற ஒரு தத்துவத்துக்கு சொந்தக்கார ஆட்சியாக பாஜக இருக்குது. அப்போ அந்த ஆட்சி சொல்லுகிற இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை மாநில உரிமைகளை அபகரிக்கிற ஏற்பாடு தான் முக்கியமானது. உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ நம்முடைய மாநிலத்தில் நமக்கு உற்பத்தி அதிகம், நமக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது, அதில் பல்வேறு விதமான நுகர்வு வளர்ச்சி இருக்குது. இருந்தாலும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய வரி வருவாய் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா நம்மை விட நுகரக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகம். உற்பத்தியே செய்யாமல் நுகர்வை மட்டும் மேம்படுத்தி வைக்கிற ஒரு மாநிலத்துக்கு வரி வருவாய் அதிகம். அப்படின்னா அது எப்படி சாத்தியமாச்சு? இது வந்து ஒரு பாரபட்சம் வருது. அப்போ இங்கே வந்து சுற்றுச்சூழல் கெட்டு போகும், இங்கே வந்து இயற்கை வளம் நாசமாயிடும், பல்வேறு விதமான சுரண்டல் இங்கே அரங்கேறும். ஆனால் இங்கே வரி வருவாய் குறையும், அதை பராமரிக்கிற ஏற்பாட்டில் குறைவு ஏற்படும். அதற்கு மாறாக இந்த மாதிரி எந்த இழப்பையும் சந்திக்காத வெறுமனே நுகர்வை மட்டும் மையப்படுத்தி இருக்கிற வேறு ஒரு மாநிலத்துக்கு வரி வருவாய் கூடும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அந்த மாநிலம் நிச்சயமாக வரவேற்பாங்க இந்த ஏற்பாட்டில். அப்போ இது வந்து ஒரு 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 விதமான போக்கு இருக்குது. அப்போ இதை சரி செய்வதற்கு மத்திய அரசு வந்து என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கேள்வி. நம்முடைய மாநில அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இத்தகைய அறிவுபூர்வமான விவாதங்களை எல்லாம் அவர்களுக்குள் நடத்தியிருக்கிறாங்களா, அரசியல் கட்சிகளோடு நடத்தியிருக்கிறாங்களா, சட்டமன்ற குழுவோடு நடத்தியிருக்கிறாங்களா, சட்டமன்றத்தில் இப்படியான ஒரு திறந்த விவாதத்தை மனந்திறந்து நடத்தியிருக்கிறாங்களா? எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு கண்மூடித்தனமான விஷயமாக பார்த்துட்ருக்குறோம் நம்ம. இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு சம்மந்தம் இல்லாத, என் தலையில் எவ்வளோ வரி விதிக்கணும் என்பதை எனக்கு சம்மந்தமில்லாத விஷயமாக நான் பார்த்து கொண்டிருக்கிற நிலைமை இருக்குது. இன்னொரு 3வது இதில் இருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, விலைவாசி கடுமையாக உயரும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மறைமுக வரியை மட்டும்தான் அரசு நம்பியிருக்கு. பட்ஜெட்டில் நாம் போடக்கூடிய வரி வருவாயில் ஒரு 10% 15% தான் நேரடி வரியில் கிடைக்குது, மறைமுக வரியில் தான் அதிகமாக கிடைக்குது. 5 லட்சம் கோடி ரூபாய் சராசரியாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, விரல் விட்டு எண்ணுகிற சில நிறுவனங்களுக்கு தாராளமாக அள்ளி கொடுக்குற வரி சலுகைகள் எல்லாம் எங்கே வந்து குவியுதுன்னா மறைமுக வரியின் மீது குவியுது. இப்போ ஒரே சீரான மறைமுக வரி அப்படின்னு சொல்லும்போது அண்டர் டெவலப்ட் நான் டெவலப்டு என்று சொல்லுகிற இந்த 3 பிரிவாக இருக்கிற மாநிலங்களுக்கும் ஒரே சீரான வரியாக மாறும். அப்படி மாறுற போது வளர்ந்த கிராமப்புறமாக இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கவாதி, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து கிராமப்படி கிடையாது. அதே இது நகரத்துக்கு வருகிற போது நகரப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ட்ரேட் யூனியனில் கிளைம் பண்ணி கேட்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே பஸ்ஸு தேவை வளர்ச்சி இது இருக்குது, பெட்ரோல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, பல்வேறு விதமான செலவினங்கள் இங்கே அதிகம். கிராமத்தை விட இங்கே செலவினங்கள் அதிகம். எனவே நகரப்படி அப்படிங்கிற விஷயத்தை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் கவர்மெண்ட்டும் அனுமதிக்குது, பேசுவதற்கு அனுமதிக்குது.
இது கிராமத்தில் கிடையாது. அப்போ நீங்கள் வரி வருவாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி வைக்கிற போது செலவு குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரே வரி, ஆனால் அங்கே வருவாயும் கிடையாது. செலவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஒரே வரி, இங்கே வருமானம் இருந்தாலும் இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி பல வகையில் பல்வேறு விதமான பாதிப்பை இது ஏற்படுத்தும். விலைவாசியை ஒரு கட்டுக்குள்ளே வைப்பதற்கு இது உதவி செய்யாது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். மத்திய அரசுக்கு நிறைய வருவாய் கிடைக்கும், மாநில அரசுக்கு கிடைக்குமா என்று சொல்லுவதற்கு இல்லை. இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க நான் டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, டெவலப்டு இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு நாட்டையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்மள இருக்கிற மாநிலங்களில் எல்லாமே இந்த மூன்றுக்குள்ளே கண்டிப்பாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் முன்னாடியே கலைஞர் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி வேணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுயாட்சின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரியான அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கோட்பாடுகள் இருக்கிறதுனால தான் மாநில உரிமைகளை அவங்களால கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் தேவைகளும் வளர்ச்சியும் மாறுபடக்கூடிய ஒரு சூழல்ல இந்த யூனிகோட், யூனிவர்சல் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மாநில அரசாங்கம் புரிஞ்சுக்கலையா, இல்லை இதோட பாதிப்புகள் மக்களை நேரடியா தாக்கும்ன்ற ஒரு இது இல்லையா? இந்த அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி செய்யணும், இன்னைக்கு இருக்கிற போக்கு எப்படி இருக்கு? இங்கே வந்து நம்ம சுயாட்சியை அதிகமாக வலியுறுத்துறோம். ஏன்னா இப்போ அண்மையில் நடந்து முடிந்த நீட் தேர்வு குறித்த விவாதம், இது வந்து நம்முடைய இங்கே வந்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று கொண்டு வருகிற அளவுக்கு அரசு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்துருக்கு. இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, இதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அரசே மருத்துவர்களை வளர்த்து விடுகிற ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் மருத்துவ செலவினம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதிகமான டாக்டர்ஸ் இருக்கிற போது மருத்துவ செலவினம் குறையணும், அது குறையலை. என்ன காரணம்னா மருந்து உற்பத்தி பொருள்களும் பல வகையில் மாறி இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் இருக்குது, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ மத்திய அரசு கடந்த காலங்களை விட அதிகாரத்தை தன்வசம் குவிக்கிற ஏற்பாட்டை இந்த 10 ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு. கல்வியை எமர்ஜென்சி பீரியட்லேயே மாநில அரசு பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தொழில் விஷயத்தை மாநில அரசின் பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்கு. 3வது, இப்போ வரி விதிக்கக்கூடிய முறை மாநில அரசும் பண்ணலாம், மத்திய அரசும் பண்ணலாம், இன்டர்ஸ்டேட் டேக்ஸும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களில் இவங்க மாநில அரசினுடைய உரிமையை எடுத்து மத்திய அரசினுடைய வசத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது வந்து மாநிலங்களினுடைய அந்த சமஷ்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் சிஸ்டம் சொல்கிறோம். இந்தியா வந்து இது வந்து யூனியன் கவர்மெண்ட் தான். இந்திய அரசு வந்து யூனியன் கவர்மெண்ட் தான். யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு ஒன்றியம், மாநிலங்களின் ஒன்றியம் தான் இது. அப்போ மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மாநில அரசுகளுக்கு என்று இருக்கக்கூடிய அதிகாரத்தை மத்திய அரசு பறிப்பது இந்த வரி விதிப்பு முறையில் வெளிப்படுது, தேர்வு முறையில் வெளிப்படுது. விவசாயிகளுக்கு அளிக்கக்கூடிய வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல விஷயங்கள் மறுக்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாநில அரசு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. பல வகையில் இந்த மாநில அரசு செயல்பட முடியாத, இயலாத ஒரு அரசாக அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கு. மத்திய அரசு இன்றைக்கி ஜிஎஸ்டிக்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே திட்ட ஒதுக்கீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. திட்ட ஒதுக்கீடுகளில் இவ்வளவு தொகை தமிழ்நாடு மாநில அரசுக்கு கொடுக்கணும். அதில் 16,000 கோடி ரூபாய் வரையிலும் இன்றைய மத்திய அரசு பாக்கி வச்சிருக்கு. 16,000 கோடி வரையிலும். இது நான் வறட்சி நிவாரணத்தில் மாநில அரசு கேட்ட தொகையை நான் குறிப்பிடலை. வர்தா புயல் நிவாரணப் பணிக்காக மாநில அரசு கிளைம் பண்ண அந்த தொகையை நான் குறிப்பிடலை. இதெல்லாம் குறிப்பிடாமலே கல்விக்கு, வேலைவாய்ப்புக்கு, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, சுற்றுச்சூழலுக்கு, விவசாய பாதுகாப்பு, இப்படி பல விஷயங்களுக்காக ஒதுக்கீடு செய்த தொகையில் மத்திய அரசு தர வேண்டிய தொகையை 16,000 கோடி ரூபாய் வரையிலும் பாக்கி இருக்குது. அப்போ இவ்வளவு தொகை பாக்கி வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தொகையெல்லாம் கொடுக்கணும், எங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற ஒரு திராணி இப்போதைய அரசுக்கு இல்லை என்பதைத்தான் பல நேரங்களில் நாம் பார்க்க முடியுது. எனவே இது இப்போது இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்லேயே பெற முடியாத ஒரு மாநில அரசு மாநிலத்துக்கான அனைத்து அதிகாரங்களையும் இழந்துவிட்ட நிலையில் எதை பெற முடியும் அப்படிங்கிறதும் அரசியல் ரீதியாக நிறைய கேள்வியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கணும். அந்த டாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாநில அரசு விதிக்கக்கூடிய வரி கூட மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக. அதில் வந்து என்னென்னா
நீங்கள் அதான் நேரடி வரி வருவாயை அதிகப்படுத்தணும். நேரடி வரி வருவாயை அதிகப்படுத்துகிற அளவிற்கு ஒரு மாநில அரசுக்கு ஸ்திரத்தன்மையும் அரசியல் உறுதியும் வேணும். அத்தகைய அரசியல் உறுதியும் ஸ்திரத்தன்மையும் இருக்கக்கூடிய அரசாக இன்றைய மாநில அரசு இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயம். 2, மீண்டும் மீண்டும் மக்கள் தலையில் விலைவாசியை உயர்த்தி அந்த வரி வருவாய் மூலம் பெறுவது அப்படிங்கிற தொகையை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை ஏறுது. ஆனால் இறங்குற மாதிரி தெரியுத ஒழிய ஒன்றும் இறங்கலை. எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளில் அதே 70 ரூபாய் அளவில் தான் பெட்ரோல் விலை நீடித்து நிற்குது. அப்போ இந்த 3 ஆண்டுகளில் இடையில் ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் குறைஞ்சி மீண்டும் ஏறுவது அப்படிங்கிற லெவலில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களே ஒழிய விலை வந்து குறையலை. மாறாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அப்போ இவங்க வைத்த விவாதப்படி சர்வதேச சந்தையினுடைய விலை குறையும் போது இங்கே விலை குறையணும், சர்வதேச சந்தையில் விலை உயரும்போது இங்கே ஏறணும். ஆனால் சர்வதேச சந்தையில் விலை குறையும் போது இங்கே அதே விலை வைக்கப்படுவது அப்படிங்கிறது இருக்குது. இது அதே விலை வைக்கப்படுவதில் 70 ரூபாய்க்கு விற்குதுன்னா தோராயமாக 30 ரூபாய் வரையிலும் 31 ரூபாய் வரையிலும் வரி மூலமாக பலவிதமான வரி மூலமாக மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்துக்குது. 1 லிட்டர் பெட்ரோலில் 30 ரூபாய் வரையிலும் மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுடைய பங்கை வரி மூலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். மத்திய அரசுக்கு அதிகமான பங்கும் மாநில அரசுக்கு குறைவான பங்கும் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் மத்திய அரசினுடைய இந்த கொள்கையை விமர்சித்து தனக்கான ஒரு கொள்கையாக மாற்றுகிற சக்தி மாநில அரசுக்கு இல்லை. இந்த மாநிலமும் இல்லை, எந்த மாநில அரசுக்கும் அந்தகைய தன்மை இல்லை. சில மாநிலங்கள் விமர்சிக்கிறாங்க, விமர்சனத்தோடு நிறுத்திக்கிட்டு போராட்டங்களை சில மாநிலங்கள் நடத்தி, இடதுசாரி மாநிலங்கள் போராட்டத்தை நடத்திட்டு பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து அது இல்லை. இதை ஏன் குறிப்பிட்டேன் அப்படின்னா, இந்த அரசு நாங்கள் மக்கள் நல அரசு என்று சொல்லுகிற போது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வரியை 2 ரூபா உயர்த்துகிற போது அதில் வரி கிடைக்கிற தொகையை நாங்கள் குறைச்சிக்கிறோம், எனவே பெட்ரோலை தமிழ்நாட்டில் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லை. ஏன் இல்லைன்னா, இவங்க வந்து மேலும் மேலும் கடன் வாங்கி தான் தங்களுடைய வருவாயை பெருக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு திமுக அரசு ஆட்சியிலேருந்து வெளியேறுகிற போது 2011 அன்றைக்கி 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது மாநில அரசுக்கு. இன்றைக்கு 3,50,000 கோடி ரூபாய் வரையிலும் கடன் இருக்குது. 1.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த 6 ஆண்டுகளில் கடன் உயர்ந்திருக்கு. அப்போ இது மக்களுக்கான நலத்திட்டத்தில் என்ன செஞ்சாங்க கேள்விதான். இது குறித்து ஏதாவது விவாதம் நடத்தினாங்களா? எங்காவது ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குதா? அல்லது வேலைவாய்ப்பில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கா? மறு உற்பத்திக்கான திட்டமிடல் இதில் நடந்திருக்கா? இது மாதிரி எதுவுமே இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த அரசினுடைய போக்கு மேலும் மேலும் கடன் வாங்கி அரசையும் மக்களையும் திவாலாக்குகிற ஒரு கொள்கையில் தான் இவருடைய அணுகுமுறை இருக்குது. எனவே இந்த அரசு வந்து அந்த ஒரு முன்னேற்றத்துக்கான தன்மையில் செயல்படுமா அப்படின்னு சொல்ல முடியாது. சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக இன்றைக்கி ஒரு தொழிலாளர் அப்படின்னா எவ்வளோ தூரம் போராட்டங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு தொழில்களையும் சரி தொழிலாளர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது, மத்திய அரசோட புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அதை தவிர்க்கணும், அதுக்கு ஓங்கி குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் மாநில அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது? இன்றைய சூழல் சார்ந்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். பொறுத்த வரைக்கும் இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அதை தாண்டி உங்க ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகளை கடந்த இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க சொன்ன சில விஷயங்களில் முக்கியமானது வந்து வேலைவாய்ப்பு அதிகரிப்பு உள்ளது. இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழலில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். மத்திய அரசாங்கத்தோட இந்த வாக்குறுதி இவ்வளோ தூரம் போய்த்து போகிறதுக்கான ஒரு காரணமாக என்னவா இருக்கும்? அது இவங்க பின்பற்றுகிற கொள்கை தான் முக்கியமான காரணம். நீங்கள் போன நவம்பர் 8ஆம் தேதி திடீர்னு 8 மணிக்கு டிவியில் பிரதமர் அவர்கள் தோன்றி 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாது அப்படின்னு அறிவித்தார். அறிவித்த பிறகு இப்போது நாம் கணக்கிட்டு பார்த்தோன்னா 8 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 8 மாதங்களில் ஒரு கணக்கீடு பார்த்துருக்குறாங்க. கடந்த மார்ச் 31 வரையிலும் ஃபினான்ஸ் இயர் அப்படிங்கிற நிதியாண்டினுடைய வரவு செலவு கணக்கில் பார்க்குற போது உற்பத்தி மொத்த அதாவது ஜிடிபியினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 6.1% குறைஞ்சி போயிருக்கு. அப்படின்னா இவங்க சொன்னது நாங்கள் வந்து 8 ஆக்க போகிறோம், 10 ஆக்க போகிறோம், 12 ஆக்க போகிறோம் என்றெல்லாம் பேசிய அந்த விவாதங்கள் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சு போயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, இந்த ரூபாய் மதிப்பு செயலிழக்கப்பட்டது, திடீரென செயலிழக்கப்பட்டது
அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சிறு தொழில்களை பெரிய அளவில் முடக்கி போட்டிருக்கு. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். சிறு தொழிலை முடக்கியிருக்குன்னா வேலையின்மையை முடக்கியிருக்கு. விவசாய உற்பத்தி ஒரு கணக்கு இருக்குது. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் அளவுக்கு தான் வந்து பாசனம் இருக்குது. அது வந்து 5.5 லட்சம் ஏக்கர் நிலமாக இருந்தது கடந்த 2014 அளவில். அது வந்து 2.25 லட்சம் ஏக்கர் நிலமாக பாசன பரப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக 50% பாசன பரப்பு குறையும் போது உற்பத்தி குறையும், அதில் ஈடுபட்ட உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். எனவே அக்ரேரியன் உற்பத்தியில், விவசாய உற்பத்தியில் ஈடுபட்ட மனித உழைப்பினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. நாங்கள் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னவங்க சாதாரணமாக கிராமப்புறத்தில் வேலை செய்துட்டு இருந்தவங்களுடைய வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. UPA 1 2004 இடதுசாரிகள் ஆதரவோடு அது பதவியேற்ற போது தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடும் இப்போது படிப்படியாக இந்த 3 ஆண்டுகளில் வெட்டப்பட்டிருக்கு. கிராமப்புற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது மாதிரியான பல விஷயங்கள் குறைஞ்சி போயிருக்கு. அதுவும் விவசாயத்துறையில் வேலைவாய்ப்பை பெருக்கலை. இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பை பெருக்கியிருக்கான நோக்கியா உதாரணம். இந்த ஆட்சி வந்த பிறகு நோக்கியா மூடப்பட்டிருக்கு 2014. நோக்கியாவே ஒரு 25,000 வேலைவாய்ப்பை பறி கொடுத்துருக்குன்னா மற்ற இண்டஸ்ட்ரியல் க்ளோஷர்ஸ் நிறைய இருக்குது. அது ஏராளமான வேலைவாய்ப்பை பறிச்சிருக்கு. அப்போ 2 கோடி பேருக்கு ஒரு ஆண்டுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய பிஜேபி அரசினுடைய வாக்குறுதி உண்மை அல்ல, அது எங்கேயுமே நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறதுக்கான அப்பட்டமான புள்ளி விவரங்கள் இந்த ஆட்சி கொடுத்துருக்கக்கூடிய விவரங்கள்லேருந்தே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார். ஒரு தொழிலாளர் அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி பல தொழில்கள் ஒரு மூடக்கூடிய, ஒரு நலிவடையக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காங்க. பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயம் போகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு 40-50 வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு கடமை, பொறுப்பு, தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிலைப்பாடு அப்படின்னும் போது ஒரு நாட்டோட வளர்ச்சியும் தனி மனிதனோட வளர்ச்சியும் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். மாநில அரசும் அதுக்கு பொறுப்பு. நம்ம இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் பார்த்தோம், ஓய்வூதியத்தை கூட வந்து சரியான முறையில் கொடுக்க முடியாத ஒரு சூழல். இந்த போக்கு வந்து இது இப்படியே தொடரக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்றீங்க? அதாவது போராட்டம் அதிகரிக்கிற போது போராட்ட சக்திகள் ஒன்று சேரும். அப்போ இந்த அரசு தன்னுடைய தார்மீக பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். இந்த நிர்பந்தத்தின் காரணமாக அப்படி செயல்படாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த அரசை மக்கள் தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைமை என்பது உருவாகும். இப்போ இந்த அரசு வந்து தன்னுடைய யாருக்கு அதிகாரம் என்பதை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக தான் அப்பட்டமாக இருக்குது. அப்போ யாருக்கு அதிகாரம் என்பதை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க ஒழிய மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படாத அரசாக கடந்த ஓராண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆட்சியை நாம் வந்து பார்க்குறோம். இப்போது குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது மக்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உண்மை. எனவே இந்த அரசு மீது மக்களுக்கு எந்த வகையிலும் ஒரு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக இந்த அரசை மக்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் நிர்பந்தித்து அது செயல்பட்டால் மக்களுக்கு நன்மை, செயல்படாத பட்சத்தில் வேறு வகையில் அந்த அரசு அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டிய நிலைமை என்பது இருக்கும். மத்திய அரசினுடைய தனியார் மயமாக்கல் கொள்கை நம்முடைய தமிழ்நாட்டில் சேலம் ஸ்டீல் பிளான்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சேலம் ஸ்டீல் பிளான்ட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அது உருவாக்கி கொடுத்த சொத்து, அது உருவாக்கி கொடுத்த அடுத்த பிளான்ட்டுக்கான விஷயம், இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. நம்ம தனியார் மயமாக்கல், இப்போ நீங்கள் வந்து சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கஞ்சமலை, தீர்த்தமலை, அங்கெல்லாம் வந்து இரும்பு தாது கிடைக்குது. அதை வந்து உருக்காலையாக பயன்படுத்தி அதிலிருந்து நல்ல உருக்கு உருவாக்கப்பட்டால், வார்ப்பு இரும்புகள் பயன்படுத்தப்பட்டால் நம்ம வந்து பல வகையில் இது பண்ண முடியும். சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து அது இன்னொரு வகையில் உருவாக்கப்பட்ட மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம். அப்போ இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய தன்மையில் மத்திய அரசு இல்லை. இதை படிப்படியாக விற்கக்கூடிய, நீங்கள் வந்து பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் அப்பட்டமாக ப்ரைவேட்டைசேஷனை ஆதரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதாவது மத்திய அரசினுடைய பொதுத்துறை பங்குகளை விற்பதன் மூலம் மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், ரயில்வே பங்குகள் இவ்வளவு, செயிலினுடைய பங்குகள் இவ்வளவு, நிலக்கரி பங்குகள் இவ்வளவு, வேறு சில துறைமுக பங்குகள் இவ்வளவு,
இந்த மாதிரி விற்கிற பங்குகளை உருவாக்கி ஒரு அரசு தன்னுடைய வருவாயை உருவாக்குதுன்னா அதுவே வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அசூயையான ஒரு விஷயம் தானே. என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்த சொத்துக்களை எனக்கு பின்னால் நான் வந்து ஊதாரித்தனமாக செலவு செய்து அதை அளிக்கிறேன் அப்படின்னா என் மீது எப்படி ஒரு நல்ல நம்பிக்கை வரும்? அதுதான் வந்து இன்றைக்கு மத்திய அரசின் மீது உருவாயிருக்கக்கூடிய மிக மோசமான விமர்சனம். அது வந்து தன்னுடைய வகுப்புவாத செயல்களின் மூலம் இந்த பங்குகள் விற்பதை மறைச்சிட்ருக்கு. இப்போ மாட்டுக்கறி விஷயத்தை பேசி பங்குகள் விற்பதை மறைச்சிட்ருக்கு. மாட்டுக்கறி விஷயத்தை பேசுவதன் மூலம் மாடு விற்பனை தடை அது மாதிரியான ஒரு அரசியலை உணவு உரிமைகளை பறிக்கிற ஒரு வேலையை செய்கிற அதே நேரத்தில் அந்த எமோஷனுக்கு மக்கள் போயிடுறோம். நம்முடைய பொருளாதார வளங்களை அந்த அரசு அபகரிச்சிட்டு இருக்கிறத நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுறோம். தொழிற்சங்க ஒரு அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு தொழில் அப்படின்னா அது எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் உள்ளாயிருக்கு, இதை சரிப்படுத்தணும் அப்படின்னும் போது மாநில அரசாங்கம் எப்படி செயல்படணும், ஆனால் அது எவ்வளோ தூரம் இன்னைக்கு செயலிழந்து போயிருக்கு. மத்திய அரசாங்கத்தோட இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி, இந்த வரினால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஒரு நாட்டுக்கு ஏற்பட போகுது. எல்லாத்தையும் ஒரே குடையின் கீழ் யூனி சிவில் கோட்னு நம்ம கொண்டு வர விஷயம் இன்னைக்கு நடைமுறையில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது சரிப்பட்டு வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இன்னைக்கு எல்லாரும் இருக்கும். ஆனால் அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழல்லையும் இருக்கும். இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த மாற்றத்தை யார் எப்படி செயல்படுத்த முடியும்னு உங்களுடைய பார்வைகள் முழுவதையும் எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் நமக்காக இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழகம் ஒரு காலத்தில் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று பிரிந்து கிடந்தபோது ஒவ்வொரு நாட்டிலும் எது கூடுதலாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லுவதுண்டு. சேரல் நாட்டிலே யானைகள் அதிகம், சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடோ முத்துகடி பெற்ற சிறப்புடையது என்று சொல்லுவதுதான் இயல்பு. ஆனால் சேர நாட்டிலும் முத்துகள் கிடைத்திருக்கின்றன என்று சங்க இலக்கிய பாடல்கள் சிலவற்றிலே இருந்து நமக்கு தெரிய வருகிறது. பொதுவாக சோழ நாடுதான் சோறு உடைத்தென்றாலும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னரென்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்கிற அந்த வரிகளையும் நாம் நினைவு கூறலாம். எனவே சோழ நாட்டிலே மட்டும்தான் நெல் விளைந்தது, பாண்டி நாட்டிலும் சேர நாட்டிலும் உணவே இல்லை என்று அதற்கு பொருள் ஆகாது. ஒப்பீட்டளவில் சோழ நாட்டில் அந்த விளைச்சல் கூடுதல், ஒப்பீட்டளவில் பாண்டி நாட்டில் முத்து கிடைத்தது கொற்கை கடலில் கூடுதல். ஆனால் பிற நாடுகளில் இல்லவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சேர நாட்டிலும் முத்துகள் கிடைத்திருக்கின்றன என்பதை சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்திலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. பதிற்றுப்பத்து என்கிற அந்த இலக்கியம்தான் முழுக்க முழுக்க சேரர்களை பற்றிய இலக்கியம். புறநானூறு சேர, சோழ, பாண்டியர் என்கிற மூவேந்தர்களை பற்றிய செய்திகளையும் தருகிறது. ஆனால் பதிற்றுப்பத்து அது மொத்தம் 100 பாடல்களை கொண்ட இலக்கியம். 100 பாடல்களும் சேரர்களை பற்றியே பேசுகிறது. அதில் முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்திருக்கிற 80 பாடல்கள், ஒவ்வொரு 10 பாடல்களையும் ஒரு புலவர் ஒரு மன்னரை பற்றி பாடியிருக்கிறார், அந்த மன்னரின் காலத்தில் பாடப்பெற்றவை. எனவே 80 பாடல்களிலும் சேரர்களின் வரலாறு சொல்லப்படுகிறது. ஒரு வேளை பதிற்றுப்பத்து என்கிற நூல் நமக்கு கிடைக்காமல் போயிருக்குமானால் சேரர்களின் வரலாறு அறியப்படாமலேயே கூட போயிருக்கலாம். மறைந்த முனைவர் சி. பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் இந்த சேரர்களினுடைய வரலாற்றை சேரர் தந்த செந்தமிழ் இலக்கியம் என்று ஒரு பெரிய ஆய்வு நூலை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அதற்கு அவருக்கு அடிப்படையாக இருந்த நூல்கள் பதிற்றுப்பத்தும் புறநானூற்றின் சில பாடல்களும் என்று சொல்லலாம். அந்த பதிற்றுப்பத்தில் சேர நாட்டில் முத்து கிடைத்தது என்கிற செய்தி இருக்கிறது. பதிற்றுப்பத்தினுடைய 7வது பத்தை கபிலர் பாடியிருக்கிறார். 7வது பகுதி, அதில் 10 பாடல்கள் உண்டு. அந்த 10 பாடல்களும் செல்வ கடுங்கோ வாழியாதன் அவருடைய அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்ட பாடல்கள். அதிலேயும் அதை போல 8வது 10 புலவர் அரிசில் கிழாரால் பாடப்பெற்றிருக்கிறது. அரிசில் கிழார் பெருஞ்சேரல் இரும்பொறையை பற்றி பாடியிருக்கிறார்.
இந்த 2 தொகுதிகளிலும் மொத்தம் 20 பாடல்கள் எடுத்து பார்க்கிற போது 2 பாடல்களில் ஒரு குறிப்பிட்ட செய்தி சொல்லப்படுகிறது. எதனை கபிலர் சொல்லியிருக்கிறாரோ அதே செய்தியை அரிசில் கிழாரும் சொல்லியிருக்கிறார். செய்தி இதுதான்: மேற்கு கடற்கரையோரம். ஏனென்றால் பாண்டி நாட்டு கடற்கரை என்பது தெற்கு கடற்கரையோரம். ஆனால் மேற்கு கடற்கரையோரம் இங்கே கிழக்கிலே தான் பாண்டி நாடு. தென் முனையிலே இருந்தாலும் கடற்கரை கிழக்கு, மேற்கிலே தான் சேரநாடு. அந்த மேற்கு கடற்கரையோரம் பந்தர் என்கிற இடத்தில், பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்கிற அந்த வரியில் நான் தென்கடல் முத்தம் பெற்று நன்குடல் ஏகு என்கிற அந்த வரி வருகிறது. நீ அந்த நன்கலத்துக்கு ஏகுவதற்கு முன்னால், நீங்கள் படகுக்கு போவதற்கு முன்னால் இந்த தென்கடல், அது தெற்கு கடல் அல்ல, தென்கடல், தெள்ளிய கடல், அதிலே கிடைத்த அந்த முத்துகள் இருக்கின்றனவே, அவற்றை நீ பெற்று நீ உன்னுடைய கலத்திலே புறப்படலாம். எனவே எங்கே கிடைத்த முத்து? சேரநாட்டில் மேற்கு கடற்கரையில் பந்தர் என்கிற ஊரில் கிடைத்தது என்று கபிலர் சொல்கிறார். ஏறத்தாழ இதே செய்தியை 8வது பத்தில் அரிசில் கிழாரும் சொல்லுகிறார். அரிசில் கிழார் நேரடியாகவே பந்தர் பெயர்த்த முத்தம் என்று கூறுகிறார். பந்தர் என்கிற ஊரிலிருந்து கிடைத்த முத்தம் இருக்கிறதே, அதை போல தூய்மையானது என்று சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் இருந்த மக்கள், குறிப்பாக அந்த நாட்டு பெண்கள், தங்களுக்கு இந்த முத்துகள் வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தால் அந்த கிரேக்க தேசத்து ரோமாபுரியினுடைய குதிரைகளை கூட இங்கே கொண்டு வந்து விற்றுவிட்டு முத்துகளை வணிகர்கள் வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். அந்த அளவுக்கு தென்பாண்டி முத்து, கொற்கை கடல் முத்து கிரேக்கம் வரையில் தன்னுடைய புகழ் ஒளியை வீசி இருக்கிறது. ஆனால் இந்த பாடல்களிலிருந்து சேர நாட்டிலும் முத்துகள் கிடைத்திருக்கின்றன. சேரநாடு என்றால் தந்தம்தான், ஆனால் சேர நாட்டிலும் முத்துகள் கிடைத்திருக்கின்றன. சாரல் நாடு என்பதுதான் பின்னால் சேர நாடு ஆயிற்று. சாரல் என்றால் மலை, சாரல் நாடு சேர நாடாகி, சேர நாடு கேர நாடாகி, கேர நாடு இன்றைக்கு கேரள நாடு என்று அழைக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு கேரளம் இருக்கிற பகுதி தான் பழைய சேர நாடு. அதனுடைய தலைநகரம் வஞ்சி, திருவனந்தபுரம் என்று சிலரும், இல்லை கருவூர் பட்டினம், இன்றைக்கு இருக்கிற கரூர் தான் பழைய வஞ்சி மாநகரம் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே அந்த மேற்கு பகுதியில் ஆண்ட சேர மன்னர்கள் அந்த கடற்கரை ஓரத்தில், குறிப்பாக பந்தர் என்கிற ஊரில் முத்துகளை அள்ளி வந்திருக்கிறார்கள். அதனை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். பந்தர் என்றால் அரபு மொழியில் அங்காடி, கடைவீதி என்று பொருள். எப்படி அரபு மொழி சொல் அங்கே வந்திருக்கக்கூடும்? அங்கே வணிகர்கள் வந்திருக்கிறார்கள், இங்கே இருக்கிற முத்துகளை வாங்கி சென்றிருக்கிறார்கள், சேர நாட்டு தந்தங்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். சேரல் நாடு யானை உடையது, சாரல் நாடு வேழமுடைத்து என்கிற காரணத்தால் யானைகள் இருக்கிற தேசத்தில் தந்தமும் இருக்கும். தந்தம் வாங்க வந்த வணிகர்கள் முத்துக்களையும் வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் படிக்கிறோம். சரி, நம்முடைய இலக்கியங்கள் நம்மை பற்றி பெருமையாக எழுதி வைத்திருக்கக்கூடும் என்று நினைத்தால் இல்லை. ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், கௌடில்யரினுடைய அர்த்த சாஸ்திரத்திலும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு கரையில் இருந்த சேர நாட்டில் பந்தர் என்கிற அந்த கடலோரத்தில் முத்துகள் கிடைத்தன என்று கௌடில்யரினுடைய அர்த்த சாஸ்திரத்திலும் இருக்கிறது என்று மயிலை சீனி வெங்கடசாமி போன்ற ஆய்வாளர்கள் அதனை எடுத்து காட்டுகிறார்கள். எனவே பாண்டிய நாடு முத்துடைத்து என்பது உண்மைதான், சேரநாடும் முத்துடைத்ததாக இருந்திருக்கிறது என்பதை இந்த பதிற்றுப்பத்தின் இந்த பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. எனவே பொதுவாக தமிழகத்தில் அன்றைக்கு வளம் என்பது பரவி கிடந்திருக்கிறது. குறிப்பாக இது இங்கே கூடுதலாக கிடைக்கிறது என்பதை தவிர இங்கே மட்டும்தான் கிடைக்கும், மற்ற பகுதிகளில் கிடைக்காது என்று பொருள் இல்லை. சேரநாட்டு முத்துகளை பற்றி பதிற்றுப்பத்தை படித்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் இணையதளம் மூலமாக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆலோசனை நேரத்தில் இப்பொழுது நாம் காணவிருப்பது வணிகம் பகுதி.
வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற வாரங்களில் வந்து நம்ம ஒரு வாரமும் ஒரு டைப் ஆஃப் வந்து ஃபைனான்ஷியல்லையோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ இல்லை நிதி சம்மந்தமாகவோ எப்படி வந்து ஒரு கம்பெனியை நடத்தலாம், என்னென்ன விதத்தில் வந்து பணத்தை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்க முடியும், எப்படி வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணணும், இதுக்கு என்னென்ன வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கலாங்கிறத பற்றி ஒரு வாரமும் சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் வந்து முழுக்க வந்து ஒரு என்ன டைப் ஆஃப் ஃபண்டிங்னா எப்படி இருக்குது, அதோட பேர் என்ன, அதை எப்படி வாங்கலாங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு 4-5 வாரமாக நம்ம வந்து எப்படி சொல்லிட்டு வரோம்னா, ஒரு கம்பெனியை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி அந்த மாதிரி கம்பெனிக்கு எப்படிலாம் நீங்கள் வந்து அணுகலாம், என்னென்ன முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதில் வந்து ஒரு பேக்கரி நடத்துகிறவங்க, ப்ரெட்டு தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஃபைனான்ஷியலுக்கு வந்து எங்களை மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து அணுகினாங்கன்னா நம்ம எப்படி ஆலோசனை சொல்லுவோம், அதை வந்து எப்படி சால்வ் பண்ண முடியுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த அனுபவத்தினால உங்களுக்கு பல பதில்கள் அதில் கிடைக்கலாம். உங்களோட பிஸ்னஸ் வந்து அதே மாதிரி லெவலில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து சில வந்து ஆலோசனைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட நிறுவனத்தை நடத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா அது மாதிரி கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து அந்த டைப் ஆஃப், இப்போ நான் வந்து ஒரு 10 கோடி வால்யூம் பண்ணக்கூடிய ஒரு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா, இது வந்து 10 கோடியில் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிகளுக்கும் இதே மாதிரி எக்ஸாம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோமே தவிர இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சொல்லும்போது ஒரு 30 இல்லை 40 எக்ஸ்பீரியன்ஸை வந்து தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதுலேருந்து சில நிறைய ஐடியாவை எடுத்துக்க முடியும். அதனால உங்களோட பிஸ்னஸ் வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண முடியும், பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பேக்கரி வந்து நடத்துகிறவங்க வந்து என்ன மாதிரி வந்து ஃபண்டிங் வாங்கணும், அவங்களோட ஃபண்டிங்க்கு எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, அதை எப்படி நடத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அதோட முடிவில் வந்து ஒரு தேங்காய் நார் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து எங்கள்கிட்ட வந்து அணுகினாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஃபண்டிங்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லியிருந்தோம், அதிலேருந்து நீங்கள் என்னென்ன எடுத்துக்க முடியுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நிறுவனமாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு தேங்காய் நார் தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நிறுவனம் வந்து டவுன் சவுத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் நடத்துகிறாரு. இவங்க முக்கியமாக வந்து பண்ண வேண்டியது, கண்டிப்பாக எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒரு MSME ரெஜிஸ்ட்ரேஷன், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதை வந்து கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறது நல்லது. மூணாவது வந்து காயர் போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த தேங்காய் நார் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காயர் போர்டுன்னு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதில் போயிட்டு சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, சில சப்சிடி இருக்குது. அதில் போய் நம்ம அப்ரோச் பண்ணிட்டோன்னா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு 20-25% வரைக்கும் ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன மாதிரி ஃபண்டிங் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னா, 10 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா அரௌண்டு வந்து ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் கம்பெனியில் வந்து அவங்களே கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடியதுக்கு, கவர்மெண்ட்லேருந்து ஒரு கடன் மாதிரியோ இல்லை ஒரு நிதி சப்போர்ட் மாதிரியோ கொடுக்கறதுக்கு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடத்துகிறவங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபண்டிங் வேணும்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது அவங்க எவ்வளோ கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு வந்து ஒரு 1.5 கோடி ரூபா மூலதனம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து ஒரு 40 லட்சம் ரூபா நிலத்துக்கு தேவைப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு 30-40 லட்ச ரூபா வந்து மிஷினரிக்கு பட்டிருக்கலாம், பேலன்ஸ் ஒரு 30-40 லட்ச ரூபா மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து அது உண்டான ப்ரொமோஷனல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த நிறுவனம் வந்து நம்மள்ட்ட ஃபண்டிங்க்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணினோன்னா, இவங்களோட கரண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் எங்கேயாவது வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க, இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து ஏதாவது செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களா, இந்த செக்யூரிட்டி கொடுத்துருக்கிறதுக்கும் அவங்க போட்டிருக்கிற கேபிட்டலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இவங்களோட ஓன் கேபிட்டல் அதிகமாக இருந்து அவங்களோட செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது, ஆனால் கடன் வந்து வாங்கியிருக்கிறது வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கிறது குறைச்சலாக இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பேங்க்லேயே வாங்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேங்க்கில் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டரோட சிபில் ரேட்டிங்கை கண்டிப்பாக செக் பண்ணணும். அந்த ரேட்டிங்கை செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து முக்கியமாக பார்த்து வச்சுக்க வேண்டியது, உங்களோட எந்த வருமானமாக இருந்தாலும் கம்பல்சரியாக பேங்க் அக்கௌண்ட் வழியாக வாங்கிறது தான் நல்லது. டைரெக்டாக கேஷ் வழியாக வாங்குறது வந்து சரி கிடையாது. ஏன்னா பின்னாடி லோன் வாங்கும்போது நம்மளால் எந்த விதமான ப்ரூஃபையும் வந்து லோன் கொடுக்குறவங்களுக்கு சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க் வழியாக வாங்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த பேங்க்கில் ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,80,000 ரூபா நமக்கு என்ட்ரி கிடைக்குது. 4 வருஷம் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 5,60,000 ரூபா அவரோட கிராஸ் இன்கம் கணக்கு பண்ணும்போது அவரோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியில் வந்து
அரௌண்ட் 2-2.5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே பேங்க் வழியாக பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ பேங்க் வழியாக பண்ணும்போது யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை வந்து கரெக்டான தேதியில் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதேமாதிரி ஒரு செக் பவுன்ஸ் ஆகிருந்ததுனாலும் கண்டிப்பாக உங்களோட ரேட்டிங் வந்து இன்னொருத்தவங்க சிபில்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு மானிட்டரிங் கம்பெனி வந்து உங்களோட ரேட்டிங்கை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரேட்டிங்கை போடும்போது 650 இல்லை 550 இல்லை 700லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த கடன் வாங்குறது முடியவே முடியாது. 850 800க்கு மேலே இருந்துச்சுன்னா தான், ரேட்டிங் நல்லா இருந்ததுன்னா தான் இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதே சிபிலில் வந்து ஒரே டைமில் நீங்கள் 4 பேர்கிட்ட கடன் அப்ளை பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 4 இடத்துல பணம் கொடுக்காமல் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. கிரெடிட் கார்டுக்கு பணம் கொடுக்கலைன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாமே அந்த ரெக்கார்ட்ஸில் ஃபுல்லாகவே வந்துடும். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா பேன் கார்டு, உங்களோட பேங்க்கு, உங்களோட கம்பெனி நிறுவனங்கள், உங்களோட டைரக்டர்ஷிப்பு எல்லாமே வந்து ஒரே இடத்துல லிங்க் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சிஸ்டமும் பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சிபில் ரேட்டிங்கை செக் பண்ணிவிட்டு ஆர்ஓசி ரெக்கார்ட்ஸ்னு சொல்லக்கூடியது, ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஆர்ஓசியில் வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய அப்டேட் என்னென்னா, நம்ம பண்ணியிருக்கிற ஐடி ஃபைலிங்கை நம்ம இன்கம் டேக்ஸுக்கு மட்டும் பண்ணியிருந்தால் போகாது. அந்த ஐடி ஃபைலிங்கை எடுத்து ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்லேயும் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து ஆஸ் ஆன் டேட்டு வந்து லைவில் இருக்கும். இந்த ஆர்ஓசியில் அப்டேட்டில் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களோட சிபிலில் லிங்க் பண்ணி உங்களோட டேட்டாவை பார்க்கும்போது கரெக்டாக 100% இவரோட ரேட்டிங் தெரியும். எதுக்கு நம்ம இந்த சிபிலில் பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னிங்கன்னா, ஒரு கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த ரேட்டிங்கை வச்சு தான் அடுத்த கடனை கொடுக்குறதோ இல்லை இவருக்கு பணம் கொடுக்குறதோ வச்சு தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த கடனை கொடுக்கறதுக்கு இந்த ரேட்டிங் நல்ல ரேட்டிங் வரதுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உங்களோட எந்த விதமான செக்கும் பவுன்ஸ் ஆகிருக்கக்கூடாது. உங்களோட பேமெண்ட் வந்து ஆன் டேட்டில் இருக்கணும். சப்போஸ் பணம் பவுன்ஸ் ஆகிருந்தது, ஒரு மாதம் கட்ட முடியாமல் போயிருந்ததுனாலும் அடுத்த மாதம் முடியறதுக்குள்ளேயாவது அதை கண்டிப்பாக கட்டியிருக்கணும். இது ஒரு தடவையும் ஒரு செக் பவுன்ஸ் ஆச்சு, ஒரு தடவை பவுன்ஸ் ஆச்சுனாலே அப்படியே ரேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அடுத்தது எந்த கடனுமே வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக 100% அது ரீபேமெண்ட்டுக்கு நம்மளால் முடியுமாங்கிறத தெரிஞ்சு அந்த அமௌண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியுமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யாருமே எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ரேட்டிங்கை கரெக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நம்ம பேங்க் லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா நம்மளோட கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா வியாபாரம் வருது. நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா ரா மெட்டீரியல் பண்ணுறோம். 1 லட்ச ரூபா நம்மளோட மார்க்கெட்டிங் அண்ட் சேலரி போகுதுன்னா 1 லட்ச ரூபா நமக்கு மொத்தமாக வந்து டோட்டல் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் எடுக்கும்போது அரௌண்ட் 1 லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட் இதில் வந்து நிற்கிது. அதாவது நெட் ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, கிராஸ் ப்ராஃபிட் வந்து நிற்கிது. அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து 12 மாதத்துக்கு கணக்கு பண்ணும்போது 12 லட்ச ரூபா வருது. ஸோ இந்த 12 லட்ச ரூபா தான், இந்த 12 லட்ச ரூபாலேருந்து தான் நீங்கள் உங்களோட வாங்கியிருக்கிற கடனுக்கு உண்டான ரீபேமெண்ட்டை கட்ட போகிறீங்க. அதேமாதிரி உங்கள் கடனுக்கு உண்டான டேக்ஸையும் நீங்கள் அதுக்கு உண்டான பேமெண்ட்ஸையும் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி வந்து நம்ம மேலும் என்ன பார்க்கலான்னா, இந்த மாதிரி நிறுவனத்துக்கு எப்படி மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ண முடியும், இன்னும் மேலே வேறு என்ன பண்ண முடியுங்கிறத மேலும் வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் அவை அனைத்துமே பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கும் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரம் நம்ம என்ன பேசணுன்னா, மாணவர் சேர்க்கை ஏன் இந்த அளவுக்கு இதுவாக மன அழுத்தம் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். பல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய சாய்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி பயம் இருக்குது, சந்தேகம் இருக்குது. இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு தீர்மானங்கள் நிறையா இருக்குது. அவ்வளவு தூரம் இருப்பது அவசியமா அப்படிங்கிறத பற்றி கேள்விக்கு உண்டாக்கணும். ஏற்கனவே நான் பலமுறை சொன்ன மாதிரி 10 வருடங்கள் கழித்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய படிப்புகளுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி எல்லாமே
இதுவரை மாறி வரும் சூழ்நிலையில் நமக்கு அதிகமாக தேவைப்படுவது என்னென்னா தன்னம்பிக்கை மட்டும்தான். அந்த தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்து இருப்பதுதான் நல்லது. இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக சில என்ன சொல்ல சமூக போக்குகளையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துலேயுமே இதில் போய் படித்தா நல்லா இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சைக்கிள் ஒரு 20 வருஷம் போகுது. 20 வருஷத்து முடிவில் நம்ம நினச்சது அதாவது தீர்ந்து போயிடுது. இதுவும் ஒரு கர்வ் மாதிரி தான், மேலே ஏறி இறங்குது இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்ததை பிடிக்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக ஓடி ஒரு க்யூவில் நிற்கிற வரிசையில் இருக்கிற மனோபாவம் தான் வருது. ஸோ தனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்குறத விட வெளியில் பார்த்து எல்லாரும் எங்கே ஓடுறாங்களோ அந்த இடத்த நோக்கி ஓடணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதாவது இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 கவுண்டரில் டிக்கெட் தராங்க, ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் எங்கே போய் நிற்கிறாங்கன்னா நிறைய நிற்கிற இடத்துலலாம் நிற்கிறாங்க. ஆனால் உண்மையில் அங்கே 10 கவுண்டரில் ஆயிரக்கணக்கான கவுண்டர்கள் இருக்குது. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இருக்குது வழி, எத்தனையோ வாசல்கள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம்தான். திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் போகக்கூடிய இடங்களுக்கே வந்து நின்றுட்டுருக்கோம். அதுதான் இங்கே சிரமமாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி நான் இதுக்கு வெளிநாடுகள் போயிருந்தப்போ ஒரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து, அது எதுவோ கல்வியாக இருந்தாலும், எதுவோ கல்விக்கூடமாக இருந்தாலும், தொழிற்கூடமாக இருந்தாலும் சரி, ஒரு நூலகமாக இருந்தாலும், அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு முழு மதிப்போட சம்பந்தப்பட்ட நபர்கள் இறங்கி கடைசி வரைக்கும் நமக்கு சொல்கிறாங்க. நமக்கு அது எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் சொல்ல வேண்டி தன்னுடைய கடமை, தன்னுடைய சேவை மனப்பான்மையை அவங்க காமிக்கிறாங்க, ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. அதுதான் இங்கே எனக்கு முக்கியம். இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, கல்வியை சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொருத்தரும், அது ஆரம்பத்துலேருந்து எங்கேன்னு கேட்டால் உங்களுக்கு இது நீங்கள் சேர்க்கையிலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் அட்மிஷன்லேருந்து கடைசி வரைக்கும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து இங்கே என்ன கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன தேவை, எது இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு உருவானால் மட்டும்தான் இந்த இடத்துல மன அழுத்தம் குறையும். ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு ஜஸ்ட் நம்பரை கையில் வச்சுக்கிட்டு இத்தனை நம்பருக்கு மேலே கட் ஆஃப், இது இல்லாட்டி இங்கேருந்து அங்கே போங்கன்னு ஓட விடுறத விட, இதெல்லாம் இன்றைக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆன்லைன்லாம் வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், சில விஷயங்களை தொழில்நுட்பம் செஞ்சு கொடுத்துருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கல்வி நிறுவனங்களும் எங்களுடைய இது சிறப்பு என்ன, நாங்கள் என்ன கொடுக்குறோம், எந்த மாதிரி மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம், மாணவர்களை தேர்வு செய்யும் இதுதான் எங்களுடைய முறை, இதுக்கு நீங்கள் இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இன்னார்கிட்ட நீங்கள் பேசலாம். அவங்களுடைய இதை சில இடங்களில் இவங்கள தனியார்கள் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய நோக்கம் லாபம் நோக்கமாக இருக்குது, எது வந்தாலும் எப்படியாவது அவங்கள உள்ளே கொண்டாந்து சேர்த்துணுன்னு பார்க்குறாங்க. அது இல்லாமல் இரண்டிற்கும் இடையில் அங்கே இருக்கக்கூடிய சேவை மனப்பான்மை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நியாயமான தன்மை, ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு வருபவர்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எதுக்காக இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க? உண்மையாக சொன்னால் ஒவ்வொரு இதுலேயும் காலேஜ்லேயும் கெரியர் கவுன்சிலர்ஸ் இருக்கணும். கெரியர் கவுன்சிலர்ஸ் சொல்லணும், சரி உனக்கு இது கிடைக்கல, இப்போ அடுத்த சாய்ஸ் என்ன? பல பேருடைய பெற்றோர்களுக்கு இதை விட்டு அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. அப்போ யாரை போய் கேட்பாங்க? அவங்க கிடைச்ச கோர்ஸில் சேர்ந்துடுறாங்க, கிடைச்ச இடத்துல சேர்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது, சேர்த்து விட்டாங்க, நான் சேர்ந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ ஒரு துரதிருஷ்டமான நிலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கும் ஒரு என்னது வளரும் நாடாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பல குடும்பங்களில் முதல் முறையாக அவங்க டிகிரி படிக்கிறவங்க இருக்கிறதுனால யார் செய்யணுன்னா கல்லூரிகள் செய்ய வேண்டிய விஷயம் இது. ஏன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடியே நான் போவேன். எங்கே செய்யணும்? பள்ளிகளில் செய்யணும். 9ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த குரூப் எடுத்தால் இந்த குரூப்புக்கு எந்த மாதிரி படிப்புகள் இருக்குது, இந்த குரூப் எடுத்ததுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் போய் படிக்கலாம், எந்த மாதிரி கல்லூரிகள்னு அங்கே போய் சொல்ல ஆரம்பிக்கணும். அதேமாதிரி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் 7வது செமஸ்டர் வர்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே போகணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, இந்த குரூப் எடுங்க, இந்த மாதிரி படிங்க அப்படின்னு.
பலதரப்பட்ட மக்கள் வந்து முதல்ல பள்ளிகளில் சந்தித்தாதான் பள்ளி மாணவர்களுக்கு தன்னுடைய திறனுக்கேற்ற என்ன சொல்ல வேலை தொழில் என்ன செய்யலாங்கிறத பற்றி ஒரு அபிப்பிராயமாவது வரும். இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா 2 கதவை திறந்து வச்சுட்டு இதில் இல்லாதவங்களுக்கு அது அப்படின்னு இருக்கிறப்போ 2 தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா வேணுங்கிறத கேட்டு ஜெயிச்சு போனவங்க, மீதி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து சமரசத்தை பார்க்குறாங்க, எது கிடைக்குதோ போகலாம் அப்படின்னு. அப்படி இல்லாமல் நிறைய சாய்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒன்றும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இது அந்த கைத்தொழில், அதாவது ஸ்கில்டு லேபர் இன்றைக்கி இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால் கண்ணிய குறைவிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதிகமான சம்பளமும் நல்ல வேலையும் ரொம்ப ரொம்ப ஸ்திரமான என்ன சொல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு ஸ்கில்டு லேபருக்கு. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு வெளியில் வேலை கிடைக்குமான்னு பார்க்குறாங்களே ஒழிய அதுக்கான அளவுக்கு நம்மளுக்கு இங்கே என்ன சொல்கிறது, இதுவும் கோர்ஸும் கிடையாது, அதே மாதிரி என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது. அதையும் மீறி வரும்பொழுது சமூக அளவில் பெரிய அங்கீகரிப்பும் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்னென்னா திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கல்வி என்பது ஒரு வாய்ப்பு. ஸோ என்ன பண்ணலாம் இந்த கல்வினா, இந்த கல்வி கற்றுக்கிறது வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழி. இதில் நம்ம இதை தான் படிக்கிறோன்னா இதை வச்சு தான் நம்மளோட முழு வாழ்க்கையும் அமையப்போகுது அப்படின்னு நினைக்கிறது அறியாமை. இந்த ஒரு வாய்ப்பில் என்ன கற்றுக்கலாம், இதற்கு மேற்கொண்டு என்ன கற்றுக்கலாம். நான் தான் சொல்கிறேன், இது நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறவங்களில் எத்தனை பேர் 9வது படிக்கிறப்போ 10வது படிக்கிறப்போ இங்கே தான் படிப்போம், இந்த மாதிரி தான் வேலைக்கு வருவோம், இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடிஞ்சதா? நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாத பொழுது நம்மளோட பிள்ளைகளை மட்டும் எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க, இந்த கோர்ஸ் படித்தா தான் நீ நல்லா இருப்ப, இந்த ஸ்கூலில் சேர்ந்தால் தான் நல்லா இருப்பேன்னு? இதெல்லாம் வந்து வியூகங்கள். இதை இன்னும் கொஞ்சம் இளகிய மனதோடும் இன்னும் கொஞ்சம் தாராள மனதோடும் பிள்ளைகளிடம் அன்பு செலுத்தி அவர்களுக்கு வேணுங்கிறது என்னங்கிறத அவரோடு சேர்ந்து கூட்டு முயற்சியாக செய்யுங்கள். இந்த பயணம் உங்களுக்கு இனிதாக அமையும்.